எனக்கு பல்லவர் கால பாணியிலே ஒரு கோயில் வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபோன் கால். பல்லவர் காலத்தை தவிர வேறு எந்த காலத்திலும் இந்த அளவுக்கு சிங்கம் சிறப்பாக வரலாற்றில் அமையப்பட்டது இல்லைங்க. இந்த கோயிலை முழுக்க உருவாவதற்கான மூலக்கர்த்தா அவர் தான் திருக்குமரன் நடேசன் எல்லாருக்குமே தெரியும். இவருடைய பங்களிப்பு இந்த கோயில் உருவாகிறதுக்கு துவக்கல் தெரிந்து இது ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஐயா தான் இருக்கிறார். பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்கு. அந்த இதை எப்படி கொண்டாங்கன்னு எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த பில்லர் தான் ஹைலைட். இப்படியான கோயில் இலங்கையில எங்கேயுமே பார்க்க முடியாது. நாங்கள்லாம் காலத்தை வணங்குபவர்கள். மண் மரபு நேயர்களுக்கு வணக்கம். அயன் படைப்பு மாறும், மாறாதே மயன் படைப்பு. இன்று நாம் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண இருக்கும் அருள்மிகு ஞான வைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலானது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகேந்திர மடம் என்ற பகுதியிலே அராலியிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். முழுக்க பல்லவர் கால கட்டடக்கலை நுணுக்கங்களோடு கட்டப்பட்ட இந்த அரியதொரு கோவிலுக்கு இன்று நாம் வந்திருக்கிறோம். வாருங்கள், உள்ளே சென்று பார்ப்போம். முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்ட இந்த புதியதொரு பல்லவ பாணி ஞான பைரவர் கோயில் பாருங்கள். இந்த கோயில் சுமார் 28 அழகிய பல்லவர் பாணி சிங்கல் தூண்களுடன் இந்த ஒட்டுமொத்தமான கட்டடக்கலை அமைப்பானது பல்லவர் பாணியில் இருக்கிறது. இந்த கோயிலுடைய நீளம் சாதாரணமாக 65 அடி நீளமும் 30 அடி அகலமும் சுமார் 35 அடி உயரத்தில் அங்கே பல்லவர் பாணி விமானம் கருவறைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது. கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம் போன்ற பல முக்கிய கட்டடக்கலை கூறுகளுடன் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு உற்சவர் சன்னதி இருக்கிறது. மேலும் தனிப்பட்ட முறையிலே ஒரு உப கோயிலாக பிள்ளையார் கோயிலும் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது நாம் நிற்கும் இடமானது தென்கிழக்கு மூலையிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும் பொழுது வரிசையாக சிங்கத்தூண்கள், மண்டபத்தை சுற்றிலும் சிம்மத்தூண்கள் இருக்கின்றன. நடுவிலே கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூண்களை பற்றி நாம் சற்று விரிவாக காண்போம். இந்த மாதிரி தூண் நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் பல்லவர் கால கோயில் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் குறிப்பாக நந்திவர்மன் காலத்திலே கட்டப்பட்ட வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ள அந்த மகாமண்டபத்தில் இருக்கிற அந்த சிங்கத்தூண்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தை ஒத்திருக்கக்கூடிய தூண்களாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு பல்லவர் கால பாணி. அங்கே பாருங்கள், மேலே இருக்கிற பார்க்குறீங்க இல்லையா, அது போதிகை. அந்த மேலே இருக்கிற அந்த உத்தரத்திற்கு கீழே, அந்த பீம் கீழே இருக்கிற பகுதியானது போதிகை என்று அழைக்கப்படும். அங்கே பாருங்கள், அது தரங்கு போதிகைன்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்த போல வீரகண்டம் என்ற ஒரு பகுதி அதுக்கு கீழே இருக்குது, இங்கேருந்து தெரியல. அதன் பிறகு இந்த ப்ரொஜெக்டடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லருக்கு மேலே ரொம்ப அகலமாக நீட்டிட்டு இருக்கிற இடம் தான் பலகை என்று சொல்வோம். இந்த பலகையெல்லாம் 100க்கு 100 அந்த
பல்லவர் பாணியிலேயே செய்யப்பட்டிருக்கிறது. பலகை, குடம், தாடி, பத்மம், கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு பல்லவர் காலத்திற்கே கூட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இங்கே வர்றவங்கெல்லாம், டிவோட்டீஸ் எல்லாம் வர்றவங்கெல்லாம் இந்த கோவில் அமைப்பை வந்து நல்லா உற்று நோக்கணும். இதுலேயும் நம்ம வந்து இந்த எப்படி பண்டைய கால கட்டடக்கலை, இந்த கோவில்கள்லாம் எப்படிலாம் தோன்றி வளர்ந்ததெல்லாம் பார்க்குறத நிலைநிறுத்துறதுக்கும் நினைவூட்டுவதற்கும் தான் இந்த கோவில் வந்து பல்லவர் பாணியில் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டியவர்கள் எல்லாம் விரும்பினாங்க. இந்த கோயில் வந்து முக்கியமாக திருக்குமரன் நடேசன் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அவர்கள் தொன்று தொட்டு இந்த ஆலய பணிகளை எல்லாம் நிறைய இந்த ஜாஃப்ராவில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய ஒரு கட்டமாக முன்பிருந்த ஞான பைரவர் கோயிலை வந்து இடிச்சிட்டு புதியதொரு ஞான பைரவர் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. பழைய கோயிலில் இருந்த சூலம் அதை தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இந்த கோயிலில் மூலவராக. இந்த சிங்க முகத்தை நல்லா நீங்கள் உற்று நோக்கணும். இந்த முகத்தினுடைய பாஸ்டர் முழுக்க இந்த 8ஆம் நூற்றாண்டு பல்லவர் பாணி. இந்த ரோமங்கள்லாம் பாருங்கள். இந்த பாஸ்டர் வந்து பல்லவர் காலத்தை தவிர வேறு எந்த காலத்திலும் இந்த அளவுக்கு சிங்கம் வந்து சிறப்பாக வரலாற்றில் அமையப்பட்டது இல்லைங்க. அதுதான் இங்கே வந்து இந்த பில்லர் தான் ஹைலைட். இந்த கோயிலில் வந்து அப்படியே இந்த பில்லரை பார்க்கும்போது நம்மளை வந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுது. நமக்கு அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோம். இதை சிங்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மரபு சிற்பத்தில் சிங்கம் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இது காட்டில் நம்ம பார்க்குற சிங்கம் அல்லங்கிற முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் மரபு கலைஞனுடைய ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ஏரியா. அதை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் சாதாரணமாக காட்டில் இருக்கிற சிங்கம் வேற, கோயிலில் இருக்கிற சிங்கம் வேற. ஏனென்றால் அந்த சிங்கத்தை, காட்டில் இருக்கும் சிங்கத்தை நான் வந்து செய்தால் அது ரியலிசம் என்று பொருள். சாதாரணமாக அதை அப்படியே செய்யக்கூடாது. அதனால் மரபு சிற்பத்தில் சிங்கத்தினுடைய குவாலிட்டி என்னங்கிறது புரியணும். இது வந்து இட் இஸ் த ஸ்கல்ப்சர் ஃபார் explaining the quality, exposing the quality of lion. ஸோ என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோம்? சிங்கத்தினுடைய இந்த பல்லெல்லாம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பல்லாக இருக்குது, இந்த மாதிரி கண்ணாக இருக்காது நேச்சுரல் லயனுக்கு. பட் இந்த கண்களை எல்லாம் கற்பனையாக சிங்கத்தினுடைய அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்க, அந்த சிங்கத்தினுடைய அக்ரெசிவ்னஸை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது எந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவாக இருக்கும், எப்படி ஒரு பிளிரி கொண்டு இருக்கும் இல்லையா, அந்த சிங்கத்தினுடைய அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம், சிங்கத்தினுடைய குவாலிட்டின்னு சொல்லுவோம், சிங்கத்தினுடைய குணம் சொல்லுவோம், ஸோ சிங்கத்தினுடைய கேரக்டர் சொல்லுவோம். அந்த விதத்தில் அந்த சிங்கத்தை நாம் வந்து இந்த மாதிரியான முக அமைப்போடு சிற்பத்தில், மரபு சிற்பத்தில் சிங்கம் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிங்கத்தினுடைய நகமானாலும் சரி, காலானாலும் சரி, இந்த ரோம அமைப்பு இருக்கே, இதை பாருங்கள், சுற்றி இருக்கும். இது எல்லாமே வந்து யூ கேனாட் see in the ரியல் நேச்சுரல் லைன். பட் கோவில்களில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கோவில்களுக்கெல்லாம் போனால் ஏன் இப்படி செய்கிற எந்த இது மட்டும் இல்லை, எல்லா விதமான சிற்பத்தில் வந்து மரபு சிற்பத்தில் இந்த ஹியூமன் ஸ்கல்ப்சராக இருந்தாலும் சரி, மேல் ஸ்கல்ப்சர், ஃபீமேல் ஸ்கல்ப்சர், எலிஃபண்ட், லயன், எல்லா அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மரபு ஸ்கல்ப்சர் இஸ் மென்ட் ஃபார் எக்ஸ்போசிங் த குவாலிட்டி பிஹைண்ட்ஸ் த ஸ்கல்ப்சர். அதுதாங்க ரொம்ப முக்கியம். இவர் சந்திரன் ஸ்தபதி. சிற்பியினுடைய பணியை சிற்பிகள் பார்த்தால் அது வந்து சரியான ரெகக்னிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது.
ஒரு வேலையில் உள்ள நலிவு செழிவு இதுகளெல்லாம் ஒரு சக்தியாலும் பார்க்க முடியும். சாதாரண ஒரு பாமர மக்களோ அல்லது ஒரு கோயிலுக்கு கும்பிட வழிபட வர்ற மக்களோ அதை கண்டு கொள்ள முடியாது. இது சரியா இருக்கா சரி இல்லையா என்று சொல்லி இதை சொல்ல முடியாது. அதாவது பழைய கல்யாண இனம் ஸ்ரீலங்காக வந்திருக்கின்றதுதான் உண்மையான கண்டிப்பாக. பாருங்க, நம்ம வந்து கருவறை புறசுவற்றினுடைய பக்கத்தில் இருக்கிறோம். உபபீடம் அதிஷ்டானம் பாதவர்க்கங்களோடு கூடிய இந்த கருவறை அமைப்பு இது எல்லாமே வந்து 8ஆம் நூற்றாண்டு பாடி, 8ஆம் நூற்றாண்டு பல்லவருடைய பாடி. இந்த அஸ்வபாதம் சொல்லக்கூடிய அமைப்பானாலும் சரி, இந்த வேதிகை அமைப்பு, கீழே இருக்கிற அதிஷ்டானம் உபபீடம், இந்த ஸ்தம்பம், அது பித்தி ஸ்தம்பம் சொல்லுவோம், பித்தி ஸ்தம்பம், அந்த பாருங்கள் அந்த கோஷ்டத்தில் இருக்கிற அலங்கார வேலைப்பாடுகள், இது எல்லாமே வந்து ஒரு புராதன பழமையான 8ஆம் நூற்றாண்டு கட்டடக்கலையை இங்கே ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, இவையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சிறப்பான கற்களை கொண்டு, தமிழ்நாட்டு சிற்பிகளை கொண்டு செய்யப்பட்டு, அங்கிருந்து இலங்கைக்கு அது கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்டு இங்கே ஒன்றன் மீது ஒன்றாக கற்களை அடுக்கி செய்யப்பட்ட கோயில். இந்த கொரோனா காலங்களில் நான் ஒரு புத்தகம் எழுதினேங்க, தி ஆர்கிடெக்சரல் லெகசி ஆஃப் தர்மராஜ ரதா அப்படிங்கிற ஆங்கில புத்தகம். இது அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் நான் ஃபுல்லாக பல்லவர் கால கட்டடக்கலையை அதிகமாக கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில், மாமல்லபுரம், அங்கேயே தான் போயிட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்க காலகட்டங்களில் எனக்கு ஒரு அதிசயமான ஃபோன். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு பல்லவர் கால பாணியிலே ஒரு கோயில் வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபோன் கால். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ பல்லவர் காலத்தினுடைய கட்டடக்கலையை நான் வந்து நுட்பமாக ஆய்வு செய்து கொண்டிருந்து அதன் மூலமாக ஒரு புத்தகம் வெளிவர இருக்கின்ற சூழ்நிலையில் எனக்கு இப்படிப்பட்ட கால் வந்தது. உண்மையிலேயே அதிசயமாக இருந்தது. உடனடியாகவே நான் வந்து பல்லவர் கால கட்டடக்கலையை அவ்வளவு ரசித்து கொண்டிருந்த எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு என்கரேஜிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே எஸ் என்று சொன்னேன். அதன் மூலமாக நான் கண்டு ரசித்து புத்தகமாகவே எழுதிய ஒரு பாணியை இங்கே செய்வதற்கு எனக்கு கடவுளினுடைய அருளால் தான் அது முடிஞ்சது. அது ஒரு காலத்தினுடைய அருள். அது அந்த காலம்தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து காலத்தை வணங்குபவர்கள், கடவுளை வணங்குபவர்கள். அந்த காலம்தான் நம்மை இயக்குகிறது, காலம்தான் நம்மளுடைய கற்பனைக்கு வடிவத்தை கொடுக்கிறது. காலம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அந்த ஒரு பாலிசி தான் இந்த கிரியேட்டர்ஸ் பாலிசி. அது கிரியேட்டர்ஸ் கும்பிட்றதெல்லாம் காலத்தை தான் வணங்குவாங்க. காலத்தினுடைய வடிவம் தான், கால சொருவம் தான் காளின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையாக இந்த கோயில் சிறப்பாக வர வேண்டும் என்று ரொம்ப நம்பிக்கொண்டு இந்த கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் காலம் கைகூட வைத்திருக்கிறது. நாம் இப்பொழுது உற்சவர் கோயிலுடைய பின்புறம் நிற்கிறோம். மண்டபத்தினுடைய அமைப்போடு உபபீடம் எல்லா பக்கம் வரும்போது உற்சவரி மண்டபத்தோடு இணைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. இது மகா மண்டபத்தினுடைய எக்ஸ்டெண்டட் போர்ஷனாக அது செய்யப்பட்டு வாசல் முன்புறமாக இருக்கிறது. இதுவும் ஒட்டுமொத்தமாக இந்த பல்லவர் பாணியோடு அமைந்த ஒரு கட்டடக்கலை அம்சமாகும். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாணியை, அந்த கட்டடக்கலை கூறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த கோயில் எனக்கே திடீர்னு நான் இதை ஒரு 6 மாதம் முன்னாடி முடித்தோம். இப்போ வந்து பார்க்குறச்ச எனக்கே வியப்பாகத்தான் இருக்குது. எல்லாம் கடவுளுடைய
அனுகிரகத்தால் தான் இத்தகைய பணிகளை எல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சிருக்கு. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு இங்கே வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது ஒரு பழைய காலத்து கோயிலாக தெரியுது, பழைய காலத்து கோயிலாக தெரியுது, இது எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாரும் வந்து வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு டிவோட்டிஸ் நிறைய வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுடைய கட்டடக்கலை கூறுகளை பார்ப்பதற்கு, ஒரு பழமையான கோயிலை பார்ப்பதற்கு இங்கு நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதற்கு இது ஒரு கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த கோயில் எல்லோரும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான கோயிலாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான ஐயமுமே இல்லைங்க. சார் தான் வந்து இந்த கோயிலை வந்து முழுக்க முழுக்க உருவாவதற்கான மூலக்கர்த்தா. அவர் தான் திருக்குமரன் நடேசன், எல்லாருக்குமே தெரியும். இவருடைய பங்களிப்பு இந்த கோயில் உருவாகிறதுக்கு துவக்கத்திலேருந்து இது ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஐயா தான் இருக்கிறார். அந்த அளவுக்கு கவனமாக இதை செதுக்கி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்லவர் காலத்து கட்டடக்கலையை உருவாக்கி கொடுக்குறதுங்கிறதுல ஐயாவுடைய பெரும் முயற்சி தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ ஐயா அது குடும்ப கோயில், இது கொஞ்ச நேரத்தில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. இப்போ பேசுறதுக்குன்னு சொன்னால் பேச முடியாது ஐயானால. ஏன்னா இந்த கும்பாபிஷேக வேலையெல்லாம் பார்த்து அவருக்கு பேச முடியாமல் தொண்டை கட்டி போயிடுச்சு. அதனால தான் ஐயா அவர்கள் வந்து பேச முடியாமல் இருக்கிறாங்க. இனிமே அவங்க வந்து அவர்களுக்கு இந்த பைரவர் எல்லா நலனும் கொடுக்கணுங்கிறது வேண்டிக்கிறேன். ஐயா அவர்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. கோயில் பார்த்தீங்கல்ல, எப்படி இருக்கு? சூப்பர். இந்த மாதிரி கோயிலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சென்னையிலே 16 வயசுல வேலை செய்தேன். இந்தியா முழுதும் ஒவ்வொரு மாதம் போறேன். சவுத் இந்தியாவுக்கு அடிக்கடி போறேன். ஆனா உங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி இல்லை, நான் அங்கே பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1300 வருஷம் முன்னாடி இருந்த ஸ்டைல அந்த நல்ல அந்த கிரனைட்ல கொண்டு வருதுங்கிறது சூப்பரா இருக்கு. இன்று நடைபெற இருக்கின்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிவசுவாமி சாஸ்திரி அவர்கள் திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் யாகசாலைகள் எல்லாம் அமைத்து அதில் சிறப்பாக இந்த கோவிலுக்கான யாக குண்டங்களை எல்லாம் நேற்றே பூஜையெல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். கூடிய விரைவிலே இன்னும் ஒரு 2 மணி நேரத்திலே இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மக்கள் பெருவெள்ளமாக திரண்டு வர இருக்கிறார்கள். இருந்தாலும் ஐயா அவர்களுடைய கருத்தையும் நம்ம கேட்டுக்கணும். ஐயா அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 நபர்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். இங்கே பல்லவர் காலத்து கோவில் மாடலில் இந்த உண்டான மண்டபங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. சுமார் திருசுதந்திராங்கன்னு இங்கே 10-12 பேர் வந்திருக்கோம். இங்கே நவகுண்ட பட்சம் ஷஷ்டம கால யாகசால பூஜை மிகச் சிறப்பான முறையில் கடந்த 4 நாட்களாக நடந்து வருகிறது. இங்கே ஊர் பொது ஜனங்கள் திருக்குமாரன் நடேசன் அவருடைய சொந்த கோவில் இது. ஞான வைரவர் கோவில்ங்கிறது ரொம்ப மிகச் சிறப்பான முறையில் நல்ல பல்லவர் காலத்து கோவில் மாதிரியாக அமைந்திருக்கிறது. என் பேர் சங்கர் சோமசுந்தரம். இது இது ஷீஸ் மை வைஃப். அவளோட குலதெய்வம் கோயில் இது. இது திருப்பி கட்டப்பட்டிருக்கு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த காலத்துல அந்த நரசிம்ம பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்கு. அந்த இதை எப்படி கொண்டாந்தாங்கன்னு எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஐ எம் ஆல்சோ த பிரசிடென்ட் ஆஃப் ஜிந்துபிட்டி முருகன் கோயில். பல கோயில் பார்த்துருக்குறேன். இந்தியாவில் நான் பார்க்காத கோயிலே கிடையாது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து அங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரிஜின் வந்து திணைவேலி பாளையங்கோட்டை. ஸோ நான் இங்கே மேரி பண்ணியிருக்கிறது இவங்க மதரோடைய பிரதர் கோயில் தான் இது, திருக்குமார் நடேசன். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில். அந்த எனர்ஜி லெவல் இந்த டெம்பிள் இஸ் ஆல்சோ வெரி குட். அதாவது ஒரு கோயிலுக்கு நாங்கள் வந்து போகலாம், அது வேற, சாமி இருக்குது, எல்லா இடத்துலையும் கும்பிட்றோம், ரோட்டுக்கு ரோடு ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் இருக்கக்குள்ள ஒரு மனசில் இருக்கிற ஃபீலிங், அந்த நிம்மதி, அந்த எனர்ஜி லெவல் இஸ் வெரி குட். ஸோ இது அழகாக இருக்குது பார்க்கும்போது. இந்த தூண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் பல்லவ காலத்தில் ஒரு கோயிலுக்கு போன ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது இந்த கோயிலுக்கு வந்த ஃபீலிங்கை விட அந்த காலத்தில் ஏதோ ஒரு பழைய காலத்துக்கு போனோமோன்ற ஒரு உணர்வுகள், அதுதான் அது ரொம்ப அழகாக இருக்குது. இது நானும் ஒரு பூஜை எடுத்துருக்கிறேன், மண்டல பூஜை. இனி வருஷம் எங்களுக்கு இந்த கோயில் பூஜை இருக்கும். நான் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு என் மனசில் விருப்பம் இருக்குது. தேங்க்யூ.
ஞான பைரவர் கோயிலினுடைய பிரதான அர்ச்சகராக இருக்கக்கூடிய யுகவர்மன் வந்திருக்கிறார். இவர் வந்து இந்த கோயிலுடைய தினசரி பூஜைகள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய பார்வையில் இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல இருக்கிறார். ஆமாம், நான் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து நான் இப்படி கோவிலை கண்டதில்லை. அதன் போல வெகு சீக்கிரமே இவ்வளவு அபிலையெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாசம் ஆகுது இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மேலே சிற்ப வேலைப்பாட்டோட இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்படி கோவில் இருக்குதே. அப்படியா? ஆமாம். ஓ, இந்த லோக்கல்ல உள்ளவங்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மற்ற இது எக்காலம் வந்து கோவில் இல்லை, இந்த கட்டுமானத்தோடு இப்படி பாரம்பரிய கட்டுமானத்தை கட்டுறதும் இல்லை. எங்கள் ஊரில் வந்து நோம்பலப்பம் கோயில் கட்டுவாங்க பிளாட் ஒர்க் போட்டு சீனல்ல. இப்போ கருங்கல்லால் அந்த கோயில் என்று கட்டுறது மிகப்பெரிய சாதனை. ஓ, அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் பகவானுடைய பைரவனுடைய அருள்ல இதெல்லாம் நடந்திருக்கு. மிஸ்டர் சுகிந்தன் இவர் தான் வந்து இந்த கோவில் அமைப்புக்கு மேனேஜராக இருந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செய்து இந்த அரும்பணிக்கு வந்து 24 hours அவைலபிளாக இருந்து இந்த பெரிய பணியை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் வந்து எப்படி பாடுபட்டு இந்த கோயில் உருவாகிருக்கிறது நேரடியாக பார்த்தவர். அவர் 2 வார்த்தை சொல்லுவார் பாருங்க. வணக்கம். இந்த அராலியில் இப்படி ஒரு பழமையான கோயிலை இந்த நவீன காலத்தில் சிறப்பான முறையில் செய்து தந்திருக்கிறார் எங்களோட ஸ்தபதி அவர்கள். அவருக்கு முதல் கண் அவருக்கு கோடாத கோடி நன்றிகள். ஏன்னா இப்படியான கோயில் இலங்கையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் இந்த சிங்கத்தூண்கள் வந்து பழைய காலத்துக்கு எங்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்குது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த கோயில் வேலைகள் திருப்பணி வேலைகள் நடந்திருக்குது. பெரிய சிரமத்துக்கு மத்தியில் தான் செய்து நாங்கள் இதை தூக்குறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பெரிய சிரமங்களுக்குள்ள தான் இதை நாங்கள் செய்து எடுத்துருக்கிறோம். சாரும் சரி, சார்ன்ற ஸ்டாஃபும் சரி இதுக்கு 24 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மிக குறுகிய காலத்தில் இதை கட்டுமானத்தை நிறைவு செய்து எங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. 2 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கோயில் செய்கிறோன்ற சரியான கஷ்டமான வேலை அதை செய்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இன்னும் சிறப்பாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய ஸ்தபதி அவர்களுக்கு. ஆலயங்கள் நிர்மாணம் ரொம்ப அருமையாக கல்வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த பைரவரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இப்போது இந்த கோவிலினுடைய மேல் தளத்திற்கு வந்திருக்கிறோம். மேல் தளத்திலே சுற்றுப்புறங்களிலே சுற்றிலும் அந்த பேரபெட் வால், அதில் வந்து கர்ணக்கூடங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், விமானத்தினுடைய முழு தோற்றமும் இங்கு நமக்கு காட்சி அளிக்கிறது. நீங்கள் தர்மராஜ ரதத்தை மாமல்லபுரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த டூம், இந்த சிகரம் ரொம்ப அதிகமான முயற்சியோடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்லவர் கால அந்த ரெப்ளிகாவை இங்கே கொண்டு வரணும்னு. இட் இஸ் அ ரிவைவல் ஆஃப் பல்லவா ஹெரிட்டேஜ். ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். இங்கே இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பாருங்கள். விமானத்தில் அந்த முதல் தளத்தில் இருக்கிற கர்ணகுட மகாரை சாலை அமைப்புகள், அந்த கலச அமைப்புகள், அந்த உள்நாட்டிய கண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, பிரஸ்தரம், கிரீவம், சிகரம், இத்தனை கூறுகளுடன் இந்த கல்லாலான விமானமானது வடிவமைத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் ஆரம்பம் போது நமக்கு வந்து இங்கெல்லாம் நிறைய பேர் மேலே வந்து நின்றுவாங்க. அதனால் நம்ம இப்போ எடுக்கிறது உச்சிதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம காலையில் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கோவிலுக்கான கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கூடிய விரைவிலே நடக்க இருக்கின்றன. அதனுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பிரத்யேகமாக மணி டாக்ஸில் வந்து அவர் கொடுப்பாங்க, மண்மரப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஞான பைரவர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த மூலமூர்த்தியை வணங்கி சென்று இந்த கோவில் அமைப்புகளெல்லாம் பார்த்து வியப்பார்கள் என்பதில் இன்னும் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்த கோவிலுக்கு நிச்சயமாக பக்தர்கள் வருவார்கள்.
ஆய்வாளர்கள் வருவார்கள். இந்த கட்டடக்கலை ஆய்வாளர்கள் கண்டிப்பாக பல்லவர் கால கட்டடக்கலை இங்கே எவ்வாறு செதுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கூறுகளை எல்லாம் படிப்பதற்காக, இது ஒரு அகடமிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையா இருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த கோயிலையெல்லாம் காண்பதற்கு நிச்சயமாக இது ஒரு ஜாஃப்னாவில், இலங்கையில் இந்த கோயில் ஒரு முக்கியமான கோயில், ஒரு சிக்னிஃபிகண்ட் டெம்பிள். இந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வருகை புரிவார்கள் என்பது நிச்சயமாக. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நீங்கள்லாம் பார்க்க வர போகிறீங்க. அதை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக மனசில் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் தோன்றும் என்று தான் நான் நினைக்கிறேன். எனவே எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மண்மரபு நிகழ்ச்சிக்கு இத்தகையதொரு வீடியோ தொகுப்பினை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து இதற்காக பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய திரு மணி அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.